அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் மக்களை பிளவுபடுத்தும் சனாதனம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தமிழக சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் ஒன்றுமே கருத்து சொல்லலையா அப்படின்னு. அவர் இப்போ மட்டும் இல்லைங்க, கடந்த முறை திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதே சனாதனம் அப்படின்னா ஒரு சில வியாதிகளோடு ஒப்பிட்டு பேசினார். அதுக்கு ஏதோ கேஸு கூட போட்டாங்க, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் பாருங்க, அன்றைக்கு அவர் துணை முதலமைச்சராக இருந்தார், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக மாறிவிட்டார். அதே மாதிரி அவரது தந்தையார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார், இன்னைக்கு பாவம் ஒரு எம்எல்ஏவை கூட ஆக முடியல. அவர் கட்சியை சார்ந்த ஒருவரே டகால்னு எலெக்ஷன்ல நிற்கிறாரு. கிட்டத்தட்ட எல்லா பூத்துலையும் அதிக ஓட்டு வாங்கி அவரை தோக்கடிச்சிட்டாருங்க. திமுக கடந்த முறை ஒரு மிகப்பெரிய பலத்துடன் ஆளுங்கட்சியாக இருந்தது, இன்றைக்கு சுருங்கி போயிட்டு எதிர்கட்சியாகி வெளிநடப்பு செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டார்கள். அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, மு.க. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் சனாதனம் தான் ரொம்ப டேஞ்சரஸோ, அதனால தான் தன்னை பழித்து பேசியவர்களை இது பழி வாங்கி விட்டதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஆனால் எனக்கு சனாதனம் தர்மம் பற்றி பெருசாலாம் ஒன்றும் தெரியாதுங்க. நம்ம அந்த அளவுக்கு நிறைய புத்தகங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டதும் கிடையாதுங்க. ஆனால் ஏதோ கொஞ்சம் அரசியல் தெரியும். நம்ம அரசியல் தலைவர்கள் பல காலகட்டங்களில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத ஆதாரத்தோட இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க சொன்னதை வச்சு அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் கொடுக்கலாம் அப்படின்னு. முதல்ல சனாதனம் மக்களை பிளவுபடுத்துகின்றது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி, சனாதனம்னா என்ன? இதுக்கு நிறைய கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தலைவர் என்ன சொல்றாரு, சனாதனம் அப்படின்றது இங்க தமிழகத்துல காஸ்ட் ஹையரார்கி, அதைத்தான் நாங்க சொல்றோம் அப்படின்றாரு. இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விளக்கம் கூட கொடுத்திருக்காரு. அதாவது சனாதனம் ஒழிக்கப்படணும்னு சொன்னா யாரும் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, கோயில்ல மட்டுமல்ல சொசைட்டிலையும் எல்லாருக்கும் ஈக்குவல் உரிமை இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு மக்களை பிரிக்கிறதைத்தான் நான் ஒழிக்கணும்னு சொன்னேன். பெரியார், அம்பேத்கர், அண்ணா, கலைஞர் பேசிய கொள்கையைத்தான் நானும் பேசினேன். நாங்கள் யாருடைய கடவுள் நம்பிக்கைக்கும் எதிரானவர்கள் இல்லை. ஆனால் இன்ஈக்வாலிட்டியையும் அப்ரஷனையும் கடுமையாக எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாமா? கோயில்ல மட்டும் இல்லை, சொசைட்டிலையும் எல்லாருக்கும் ஈக்குவல் உரிமை இருக்கணும். சரி, முதல்ல கோயில்ல உரிமை இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கு கோயில்களை எல்லாம் பல வருடங்களா அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கின்றது. இதுவே மிகப்பெரிய டிஸ்பியூட்டு, இது மாதிரி செய்யலாமா வேணாமா அப்படின்னு. ஆனாலும் அப்பப்போ நம்ம பார்க்குறோம், இந்த கோயிலில் இந்த குறிப்பிட்ட சமூகத்தினரை அனுமதிக்க பிரச்சனை வருது அப்படின்னு. அந்த மாதிரி நேரங்கள்லாம் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. இல்லை, இது சட்டம், எல்லாரும் சமம், கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம், அதனால எல்லாரும் வழிபட வேண்டும் அப்படின்னு திமுகல எந்த தலைவராவது அந்த கோயில்ல எல்லாரையும் அழைத்து கொண்டு போய் சமத்துவத்தை நிலைநாட்டி இருக்கின்றார்களா? இன்னி வரைக்கும் வைக்கம் போராட்டம் இதைத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன போராட்டம் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியலையே. இதே கடந்த திமுக ஆட்சி காலத்துல வெளியில வந்த விஷயங்கள் 2-3 இடங்கள்ல இந்த பட்டியல் இனத்தவரை கோயிலுக்குள்ள நுழைய விடக்கூடாது அப்படின்னு பிரச்சனை வந்தப்போ முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இல்ல வேற ஏதாவது அமைச்சர்களோ நேரா அந்த கோவிலுக்கு போய், என்ன இது மாதிரிலாம் பேசுறீங்க, கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம் இல்லையா, அதை நாங்கள் நிலைநாட்டுவோம், நாங்க இந்த இன்ஈக்வாலிட்டி அண்ட் அப்ரஷன் இதை கடுமையாக எதிர்ப்போம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாரு, அன்னைக்கு சொன்னாரா? இவர் கட்சிக்காரர் ஒருத்தர் சேலத்துல ஒரு இளைஞன், அது பட்டியலினத்தை சார்ந்தவர், கோயிலுக்குள்ள போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே பொதுவெளியில எல்லாரும் முன்னாடியும் அவர் பேசினது பீப் பீப் அதுதான் வந்ததே தவிர வார்த்தைகள் பெருசா தெரியல, அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசினாரு. உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேணாமா? முதலமைச்சரோ இல்ல மற்ற அமைச்சரோ யாரோ ஒருத்தர் அங்க போயிட்டு என்ன இது மாதிரிலாம் நடக்கிறீங்க, இந்த இன்ஈக்வாலிட்டி இதை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கணுமா வேணாமா? ஏன் செய்யல? சரி, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். சனாதனம் பெண்களை அடிமைப்படுத்தியது, மக்களை பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன சில உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு டுபாக்கூர் அப்படின்றது புரியும். லோகசாரங்கன் அப்படின்ற ஒருத்தர், அவர் கோவிலில் பூஜை செய்பவர். அவர் தினமும் அந்த காவேரி ஆற்றுக்கு போயிட்டு வருவாருங்க. அப்போ அங்கே ஒருத்தர் ஒரு பாணர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தமிழ் இலக்கியங்களில் பார்த்துருக்கோம், பாட்டு பாடுவாங்க. அவர் அங்கே ஒருத்தர் இருப்பார். ஒரு நாள் அந்த லோகசாரங்கன் அவர்களுடைய கனவுல பெருமாள் வரார்.
வந்து என்ன சொல்றாரு, இது மாதிரி அங்க வந்து ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருப்பாரு, அவரை நீ நாளைக்கு கோவிலுக்கு சன்னதிக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர் வரமாட்டேன்னு சொன்னார்னா அவரை தோல்ல தூக்கி வச்சாவது கொண்டு வரணும் அப்படின்றாரு. அதே மாதிரி லோகசாரங்கன் அவர்களும் என்ன பண்றாரு, நேரா அந்த பாணர்கிட்ட போயிட்டு அவர் பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஐயா நீங்க கோவிலுக்கு வரணும் அப்படின்னா, நான்லாம் வரமாட்டேங்க, இது நாங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்றாரு. அதே மாதிரி பெருமாள் கனவுல சொன்ன மாதிரி அந்த லோகசாரங்கன் என்பவர் அந்த பாணரை, பாட்டு பாடுபவரை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு சன்னதிக்குள் வருகின்றார். அவர்தான் 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பாணாழ்வார். அந்த 12 ஆழ்வாரா ஒருத்தரை இன்னைக்கு கும்பிட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி கண்ணப்ப நாயனார். அந்த கண்ணப்பன் யாரு? ஒரு வேடனாக இருந்தவர். அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே அவருக்கு பக்தி பரவசம் பீரிட்டு வருகின்றது. அதனால அந்த கடவுளுக்கு அவருக்கு என்ன தெரியுமோ அதை படைக்கின்றார். அந்த வேட்டையாடி அந்த இறைச்சி துண்டுகள் இருக்கு பாருங்க, அதை அந்த இறைவனுக்கு படைக்கின்றார். அதுவும் நல்ல வெந்திருக்கணுமா, அதை பார்க்கணுமே அப்படின்றதுக்காக அமுக்கி பார்த்தாலாம் கூட தெரியாது அது சுவையாக இருக்கின்றதா அப்படின்னு அந்த இறைச்சி துண்டுகளை, அந்த வேக வச்சு சமைச்ச இறைச்சி துண்டுகளை வாயில போட்டு பார்த்து கடிச்சு, இது நல்லா சாஃப்டா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு அதை மட்டும் ஒதுக்கி இறைவனுக்கு படைக்கின்றார். இதை தினமும் பூஜை பண்ண வருவார். ஐயோ என்ன வந்து சிவலிங்கத்துக்கு இறைச்சியை வச்சிருக்க அப்படின்னு அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு அவர் பூவை படைச்சு பூஜை பண்ணிட்டு போறார். மறுபடியும் இவர் வந்து இறைச்சிகளை வைத்து விட்டு போகின்றார். அந்த கண்ணப்ப நாயனாருடைய பக்தியின் உச்சம் அதை காண்பிப்பதற்காக இறைவன் நடத்திய திருவிளையாடல். அந்த கண்ணை பிடுங்கி, தன்னுடைய கண்ணை பிடுங்கி அந்த லிங்கத்துக்கு வைக்கிறார். அதனால தான் அவரை இன்னைக்கு கண்ணப்ப நாயனார் அப்படின்னு நாயன்மார்களில் ஒருவராக தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதுதான் சனாதனம் அப்படின்றது மக்களை பிளவுபடுத்துவதா? அப்படி எனக்கு தெரியலையே. சனாதனம் அப்படின்னா நாங்க வேற எதையோ சொல்லிட்டு போறோம் அப்படின்றாங்க. ஆனா ஐயா மாண்புமிகு ஆசிரியர் வீரமணி அவர்கள் அதே மாநாட்டில் அவர் என்ன சொல்றாரு, இந்து மதம் தான் சனாதனம் அப்படின்னு தெள்ள தெளிவா விளக்கம் கொடுத்துட்டார். அப்ப சனாதனம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது ஆசிரியர் சொன்னதை ஏத்துப்பாரா? ஏன்னா ஆசிரியர் மாண்புமிகு வீரமணி அவர்கள் வந்து முன்னோடி பெரியாரின் வழித்தோன்றலாக பார்க்கப்படுகின்றவர். அவர் சொன்ன அர்த்தத்தை தான் நான் சொன்னேன் அப்படின்னு ஏத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் சொன்னது தப்புன்னாது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கணும். சரி, அடுத்தது பெண்களை இழிவுபடுத்துகின்றது, பெண்களை வந்து அப்படியே மட்டம் தட்டி வச்சிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்றேனே. மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் காட்டில் இருக்கும்போது திரௌபதி, பாண்டவர்கள் இவங்களை பார்க்கறதுக்கு கிருஷ்ணரும் சத்யபாமாவும் வருகின்றார்கள். அப்போ சத்யபாமாவும் திரௌபதியும் பேசிட்டு இருக்கும்போது திரௌபதி என்ன சொல்றாங்க, எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு கிராமங்கள் இருக்கு, எவ்வளவு வருமானம் வருகின்றது, என்ன செலவு, இதெல்லாம் யுதிஷ்டர் தர்மபுத்திரனுக்கு தெரியாது, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ வீட்டு நிர்வாகம், அதை நாட்டு நிர்வாகம்னு கூட சொல்லலாம், பெண்கள் தான் கவனித்து வந்தனர். அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்து வைத்திருந்தனர். அப்படியே கொஞ்சம் மகாபாரதத்துல பின்னோக்கி போனீங்கன்னா, சாந்தனு அவருடைய மறைவுக்கு பிறகு பீஷ்மர் அவர் வந்து அரியணை ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சத்தியவதி அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் விசித்திர வீரியன், சித்ராங்கதர், அவங்க சின்ன பசங்களாக இருக்காங்க, ஆட்சி ஏறுவதற்கு வயசு வரல. அந்த காலகட்டத்தில் அந்த கௌரவ ராஜ்ய பட்டாபிஷேகம் அப்படின்னு விசித்திர வீரியனுக்கு பட்டம் கட்டிட்டு சத்தியவதியின் ஆலோசனையின்படி அந்த அரசாங்கம் நடந்து வந்தது. இப்ப சொல்லுங்க, பெண்களை மட்டம் தட்டி வச்சிருந்தது தான் நம்ம சமூகமா? எதை வச்சு இந்த மாதிரி சொல்றாங்க? சரி, அடுத்தது இந்த உடன்கட்டை ஏறுதல், இதை வந்து ஒரு பெரிய கொடூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கிருந்து வந்தது? ராமாயணத்தை எடுத்துக்காங்க. தசரதன் ராமர் வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே உயிர் துறக்கின்றார். கௌசல்யா, கைகேயி, சுமித்ரே இவங்க யாரும் உடன்கட்டை ஏறினதா நமக்கு ராமாயணம் சொல்லலையே. அடுத்தது இதுல முக்கியமான விஷயம், கைகேயி வந்து ராமன் காட்டுக்கு போக வேண்டும் 14 வருஷம், என் மகன் பரதன் அரசாள வேண்டும் அப்படின்னு 2 வரம் கேட்கிறா. இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி இது வந்து ஆணாதிக்க சமுதாயம், பெண் அடிமையை போற்றியது இந்த சமூகம் அப்படின்னு நினைச்சிருந்தா என்னப்பா வரங்குத்தா? வேற ஏதாவது கேளு. இதுக்கெல்லாம் நான் வந்து ஒத்துக்க முடியுமா? ராமனெல்லாம் காட்டுக்கு அனுப்ப முடியாது, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லியிருக்கணும். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தனர். அப்புறம் இதுல நீங்க பெண் அடிமைத்தனம்னு சொன்னா நான் என்ன பண்றது? உடனே சொல்லலாம், ஏங்க அப்படி பார்த்தீங்கன்னா பாண்டு அவர் உயிர் திறந்த போது மாத்ரி அவங்க வந்து உடன்கட்டை ஏறினார்களே அப்படின்னு. ஒன்று கவனிக்கணும், இன்றைக்கும் வந்து ஒரு சில செய்தி வந்து ரொம்ப பெருசாக பேசப்படும் பாருங்க.
கிட்டத்தட்ட 60 வருடங்கள் தம்பதிகளாக வாழ்ந்து வந்தனர். அந்த கணவன் இறந்தார் அப்படின்ற செய்தி கேட்ட உடனே 1/2 மணி நேரத்தில் மனைவியும் அப்படியே அவங்களும் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாங்க. மனைவி இருந்த பிறகு கணவன் போயிட்டார். இப்படிலாம் சில செய்திகள் பார்க்குறோம். ஆஹா, என்ன மாதிரியான மனமொத்த தம்பதி, 2 பேரும் சாவிலும் இணைபிரியா தம்பதி அப்படின்லாம் நம்ம பெருசா பேசுறோம் இல்லையா? அந்த மாதிரி பாண்டுவுக்கு ஒரு சாபம் இருந்தது. அதனால ஒரு மாத்திரையுடன் சேர்ந்த பிறகு இறந்து விடுகின்றார். அப்போ மாத்திரி, ஐயோ என்னால தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு, நானும் அவரோடைய போறேன் அப்படின்றாங்க. குந்தி சொல்றாங்க, இல்ல நான் போறேன் அப்படின்னும் போது, நீங்க இருந்து என் குழந்தைகளையும் உங்க குழந்தை மாதிரி பார்த்துப்பீங்க அப்படின்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நான் போகிறேன் அப்படின்ட்டு கணவனை பிரிய முடியாமல் அவங்க அந்த மாதிரி போறாங்களே தவிர மற்ற யாரும் அந்த மாதிரி செய்யலை. அடுத்தது அந்த வெளியிலிருந்து வந்தவர்களுடைய படையெடுப்பு. அந்த காலத்தில் பெண்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த மாதிரி சில நேரங்களில் செய்ய வேண்டியதாக இருந்தது. இதெல்லாம் அப்பப்போ வருகின்ற விஷயம். அதுக்கப்புறம் கைம்பெண்கள் இவங்கள்லாம் கணவனை இழந்து விட்டால் அவங்கள மொட்டை அடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த காவி உடை இல்லை வெள்ளை உடை கொடுப்பது அப்படின்னு, இதுவும் சரித்திர காலத்தில் இருந்ததா தெரியல. நடுவில் வந்த ஒரு பழக்கம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? அகைன் இப்போ இல்லை, ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி அப்படின்னா ஆம்பளைங்கெல்லாம் தாடி விட்டுட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்பெல்லாம் காதல் தோல்வி அப்படின்னா உடனே பிரேக்கப் பார்ட்டி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. மச்சி இன்னைக்கிடா பார்ட்டி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற உசுப்பேத்தி விடுறாங்க. அந்த பிரேக்கப் பார்ட்டிலே ஒரு ஹூ கப்பும் நடந்துருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால இன்னைக்கு காதல் அப்படின்றத அர்த்தமே முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஒரு 30 வருஷம் டி ராஜேந்தர் காலம் வரைக்கும் காதல் தோல்வி அப்படின்னா தாடியோட ஹீரோ முடிஞ்சா கையில் ஒரு பாட்டிலோட சுத்துறது அப்படின்னு பார்க்குறோம். அவன் ஏன் மற்றவங்கள மாதிரி ஷேவ் பண்ணி டிப்டாப்பாக இருக்கிறது இல்லை? ஏன்னா அவளை தவிர எனக்கு வேற யாருமே கிடையாது, இனிமேல் லைஃப்ன்றதே கிடையாது, அதனால யாரும் என்னை பார்க்க வேண்டாம், நிலவே என்னிடம் நெருங்காதே அப்படின்லாம் ஹீரோ பாட்டு பாடினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் இன்னைக்கு யாருமே காதல் தோல்வினா தாடி வைக்கிறது இல்லையே. இது அதுவா நடந்த மாற்றமா, இல்லை யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்களா, இல்லை இதுக்கும் சனாதனம் தான் காரணம் அப்படின்னு சொல்ல போறீங்களா? ஸோ சமூகத்தில் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் மறைந்து மாறி புதுவாக உருவாகி வருகின்றன. இதுக்கு போயிட்டு நீங்கள் சனாதனத்தை குறை சொல்றது அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ நீங்கள் சொல்கிற சனாதனம் அப்படின்றதோ இல்லை அந்த இந்து மதத்திலேயோ இல்லை நமது பாரத சமுதாயத்திலேயோ ஒரு சில பழக்க வழக்கங்கள் ஒரு சில காலகட்டங்களில் ஒரு காரணங்களுக்காக வந்திருக்கலாம். அதெல்லாம் காலப்போக்கில் மாறிட்டே வருது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் எல்லாரும் குடுமி வச்சிருந்தோம், பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் பூச்சூடி கொண்டிருந்தோம் இல்லைன்றீங்களா? அரசர்கள்லாம் போருக்கு போகும்போது என்ன பூவை சூடி கொண்டு போனார்கள் அப்படின்னு சங்க இலக்கியங்கள்லாம் விலாவாரியா சொல்லுது. அந்த காலத்தில் போருக்கு போகும்போது பூச்சூடி கொண்டு போனார்கள். இந்த காலத்தில் ஓட்டு போட போகும்போது கையில் பூச்சூடி கொண்டு போவது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ எல்லாம் அப்படியே காலங்காலமாக வருது தான். அன்னைக்கு தலையில் வச்சிருந்தோம், இன்னைக்கு குடுமி இல்லைன்றதுனால கையில் சுத்திக்கிறோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரி, அப்போ உண்மையா மக்களை பிளவுபடுத்துவது எது அப்படின்னு பார்க்கலாமா? இதைத்தான் நான் திமுக தனம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது எல்லாமே திமுக சார்ந்து நடைபெற்ற விஷயங்கள். அண்ணன் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் அவர் என்ன சொன்னாரு? இதெல்லாம் நாங்க போட்ட பிச்சை அப்படின்னாரு. அதுக்கு ஏதோ கேஸ் கூட போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. இது சனாதனமா இல்ல திமுக தனமா? அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியின் கடைசி காலத்தில் டிஆர் பாலு அவர்கள், தயாநிதி மாறன் அவர்கள் இவங்கெல்லாம் ஏதோ குற்றச்சாட்டுகள் புகார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க தலைமைச் செயலாளரை பார்ப்பதற்கு. அப்போ அவர் யூ பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கு டிஆர் பாலு அவர்கள் கேட்கிறார், என்ன அர்த்தம் தயா அப்படின்ன உடனே அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவங்களா அப்படின்னு கேட்டாரு. இது சனாதனமா இல்ல திமுக தனமா? சரி, அதுக்கப்புறம் அந்த கொரோனா பீரியட்ல அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது டேஷ் இவங்கெல்லாம் கூட அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு இதே திமுகவை சேர்ந்த ஒருத்தர் பகிரங்கமா பேசி, அதுக்கப்புறம் ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்லலை, நாங்கள்லாம் நீதி கட்சி பாரம்பரியம், எத்தனை தலைமுறையா நாங்கள் திராவிட பாரம்பரியம் அப்படி நான் சொல்லலை அப்படின்னு ஒரு மறுப்பு தெரிவித்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். இது சனாதனமா இல்லை திமுக தனமா? எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொல்லவா? இன்றைக்கு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கின்ற விசிகா வன்னியரசு அவர்கள் ஒரு செய்தி சேனல் அந்த விவாதத்தில் பேசும்பொழுது, பொது கிணத்துல நீங்க தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்கன்னு எங்களை பார்த்து சொன்னாங்க அப்படின்னாரு.
அப்போ அந்த நெறியாளர் நெல்சன் சேவியர் கேட்கிறாரு, வன்னி அரசு இது பொதுவெளியில ரெக்கார்ட் செய்யப்படுகின்றது அப்படின்னு. ஆமா, எனக்கு என்ன பயம், கலைஞர் தான் சொன்னாரு அப்படின்னு அன்னைக்கு பொதுவெளியில ஒரு ஓப்பனா சேனல் டிபேட்ல பதிவு செய்தவர் வன்னியரசு அவர்கள். இதுக்கு பேர் சனாதனமா இல்ல திமுக தனமா? அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் அதே கேள்வியை கேட்கிறாங்க, அப்படி எதுவும் எனக்கு நினைவில்லையே அப்படின்னு வன்னியரசு அவர்கள் மறுப்பு தெரிவித்தார். ஆனா அந்த வீடியோவும் இருக்கு, அப்படி ஞாபகம் இல்லைன்னு சொன்ன வீடியோவும் இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? TKS இளங்கோவன் அவர்கள், இவர் திமுகவின் ஒரு மூத்த தலைவர், அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார் பாருங்களேன். சனாதன் மீன்ஸ் இன்டெஸ்ட்ரக்டபிள், அதாவது சனாதனம் அழிக்க முடியாதது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அதுல இவருக்கு என்ன பிரச்சனை வந்தது? திருக்குறளை என்றைக்கும் அழிக்க முடியாது, தமிழ் மொழியை என்றைக்கும் அழிக்க முடியாது, அதே மாதிரி சனாதனம் அழிக்க முடியாததுன்னு இருந்துட்டு போட்டோமே, உங்களுக்கு என்ன வந்தது? ஏன்னா இந்த மக்களை பிளவுபடுத்துவது, அதுக்கப்புறம் பெண்களை அடிமைப்படுத்துவது, இதுக்கும் சனாதனத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சனாதனம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு தோன்றியது அப்படின்னு தெரியாமல் நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒரு தர்மம், அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அடுத்தது என்ன சொல்றாரு? ஆஸ் பர் தேர் வியூஸ் மனு தர்மா இஸ் இன்டெஸ்ட்ரக்டபிள், அதாவது அவங்களுடைய கருத்துப்படி, அந்த அவங்க யாருன்றது நமக்கு தெரியல, மனு தர்மம் அப்படின்றது அழிக்க முடியாதது அப்படின்றாரு. சரி, இன்னைக்கு மனு தர்மத்தை யார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? அதை யார் படிச்சிருக்கோம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த திமுகவில் இருக்க ஒரு சிலரை தவிர, அதுவும் அந்த டிரான்ஸ்லேஷன் எந்த அளவுக்கு குவாலிட்டி அப்படின்றதும் தெரியாது, அவங்க தான் மனு தர்மத்தை ரொம்ப முக்கியமாக கோட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது, மனு தர்மா இஸ் நாட் அ கல்ச்சர் ஆஃப் த சவுத். சரி, நார்த்தில் மனு தர்மா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு அண்ணனே பதில் சொல்றாரு. சவுத் இந்தியா இஸ் அன் இக்கனாமினஸ் சொசைட்டி, அதாவது சமத்துவ சமுதாயம் நமது தென்னிந்தியான்னு சொல்றாரு. பாரு, இந்த நார்த் இட் இஸ் நாட் லைக் தட், வடக்கில் அப்படி கிடையாதான். பீப்புள் வேர் டிவைடட் இன்டு 4 கிளாஸஸ் பை பர்த், பிறப்பால 4 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றனர் மக்கள் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. எங்க? வடக்கில். we will not accept that, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தட் ப்ராக்டிஸ் ஹஸ் கம் இன் டு தமிழ்நாடு, அந்த பழக்கம் இப்போ தமிழ்நாட்டில் வந்துருச்சு அப்படின்றார். எப்போ வந்தது? நிச்சயமா எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களே பல இடங்களில் சொல்லியிருக்காங்க, அதாவது 1916 நீதி கட்சி காலத்திலிருந்தே சமூக நீதியை நிலைநாட்டி விட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கச்ச தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டது அப்படின்னா சரி, அட்லீஸ்ட் 67க்கு அப்புறம் இங்கே திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கின்றன, ஒன்று திமுக இல்லை அதிமுக அப்படின்னு. எப்போ வந்தது அந்த பழக்கம் அப்படின்றத சொன்னார்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 100 வருடங்களாக திராவிடம் அப்படின்ற சித்தாந்தம் இங்கே வேரூன்றிய பிறகு, பெரியார் மண்ணுன்னு வேற சொல்கிறோம், வைக்கம் போராட்டம் அப்படின்லாம் வேற சொல்கிறோம், பெண்ணடிமைக்காக போராடியவர் பெரியார் அப்படின்னு சொல்கிறோம், இவ்வளோலாம் பண்ண பிறகு அப்போ அந்த 100 வருஷத்தில் வந்திருக்காது. அப்போ அதுக்கு முன்னாடி வந்ததா நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த 100 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணலன்றதுக்கு இன்னொரு வலிமையான உதாரணம் நான் சொல்றேன். தட் இஸ் நாட் அவர் கல்ச்சர், தட் இஸ் வாட் ஹி சேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சிம்பிளா, வடக்கில் இந்த மாதிரி மனு தர்மம் அப்படின்ற மாதிரி 4 பிரிவுகளாக அப்படின்றாரு. சரிங்க, 4 வர்ணங்கள் திருப்பி திருப்பி தான் சொல்லுவாங்க, சதுர் வர்ணம் மயா சிருஷ்டம் அப்படின்னு கிருஷ்ணனே சொல்லிட்டார் அப்படின்னு. 4 வர்ணத்தை அவர் உருவாக்கினேன்னு சொன்னாரு அப்படின்றத எடுத்துக்கினாலுமே இந்த 400 ஜாதிகளை யார் உருவாக்கியது? இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஏராளமான எண்ணிக்கையில் இருக்கும். இதெல்லாம் யார் உருவாக்கினது? அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்களா? சரி, இது சமத்துவ மண், அண்ணன் தான் சொன்னது. வடக்கில் அப்படி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வடக்கில் இந்த மனு தர்மம் சனாதனம் இருக்கு, தெற்கு அப்படி இல்லை அப்படின்றது தான் இதன் மூலம் அண்ணன் சொல்ல வருகின்ற கருத்து. வடக்கில் பல மாநிலங்களில், உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம், பீகார், பஞ்சாப், இந்த மாதிரி பல மாநிலங்களில் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட்டணியாகவோ தனியாகவோ முதலமைச்சர்களாக பதவி ஏற்று இருக்கின்றார்கள். எத்தனையோ பேர் அமைச்சர்களாக இன்றைக்கும் பதவியில் இருக்கின்றார்கள். எந்த வடக்குல எந்த சனாதனம் அங்கு வேரூன்றி இருக்குது அப்படின்னு சொல்றீங்களோ, எந்த மனு தர்மம் அங்கு வேரூன்றி இருக்கின்றதுன்னு சொல்றீங்களோ, எந்த வடக்குல அந்த 4 பிரிவுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு அண்ணன் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றாரோ, அந்த வடக்கு பகுதியான இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களாம் முதலமைச்சர்களாக பதவி ஏற்க முடிந்திருக்கின்றது. ஆனா இது சமதர்ம சமூகம், இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த தென்பகுதியான இந்தியால, தமிழகத்துல அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? இன்னும் 100 வருடங்கள் ஆகும் ஒரு தலித் இங்க முதலமைச்சராக வருவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க,
இந்த மனு தர்மம் சனாதனம் இருக்குன்னு அண்ணன் அவர்கள் குற்றம் சாட்டுகின்ற வட மாநிலங்கள்ல ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சர்களாக பலமுறை வந்திருக்கின்றனர், பல மாநிலங்களில் வந்திருக்காங்க, பல பேர் இன்றைக்கும் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். ஆனா அதெல்லாம் இல்லை, இது சமத்துவ சமூக நீதி மண் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தமிழகத்துல இன்னும் 100 வருஷம் ஆகும் அப்படின்னு திருமாவர்களே பேசியிருக்கின்றார். இப்ப சொல்லுங்க, இங்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக வராமல் இருப்பதற்கு காரணம் சனாதனம் மனு தர்மம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது நம்முடைய கல்ச்சர் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒருவேளை பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு வன்னியரசு அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு காரணமான திமுக தனம் தான் இதற்கெல்லாம் அடிப்படையோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்ல? எனக்கும் அதே கேள்வி தான் வருது. இதுக்கு அண்ணன் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் என்ன பதில் சொல்வார் அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்தது இந்த இன்இக்வாலிட்டி அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஈக்கனாமஸ் சொசைட்டி அப்படின்னு டிகேஎஸ் அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ ஒன்று கவனிக்கலாமா? இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்று இருக்கவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு பக்கத்தில், அதாவது அந்த நம்பிக்கை தீர்மானத்தின் மீது பேசும்போது அப்படி பேப்பராக படிச்சுட்டு அப்படி முடித்த உடனே அந்த பேப்பரை வாங்கிக்கிறவர் பக்கத்தில் இருக்கின்ற அண்ணன் KN நேரு அவர்கள். கட்சியில் யார் சீனியரு? இப்போ அந்த எதிர்கட்சி தலைவர் பதவி எதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? போன தடவை துணை முதலமைச்சர் பதவி அவருக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? இப்படி கட்சியில் ரொம்ப சீனியர், ரொம்ப வருஷம் கட்சிக்காக உழைத்தவர், சிறை சென்றவர் அப்படின்றதுக்காகவா? சொல்லப்போனா அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் அவர் சொல்றாரு, நான்லாம் அரசியலுக்கு வரமாட்டாங்க, எனக்கு முன்னாடி எவ்வளோ தலைவர்கள்லாம் இருக்காங்க, எவ்வளோ உழைத்தவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னவரை டகால்னு எம்எல்ஏவாக நிறுத்துறாங்க. அப்படியே ஒரு அமைச்சர்ன்றாங்க, அப்புறம் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரசியல் செய்து வருகின்ற சீனியர் மோஸ்ட் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் உதயநிதி அவர்கள் கேபினெட்லேயும் நான் அமைச்சராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சீனியாரிட்டி, கட்சிக்கான உழைப்பு அப்படின்றதெல்லாம் புறம் தள்ளிவிட்டு இன்னாருடைய வாரிசு இன்னார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அரசியலுக்கு வரவே மாட்டேன்னு சொன்ன ஒருத்தரை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி துணை முதலமைச்சராக ஆக்குறீங்க அப்படின்னு சொன்னா இது சனாதனம் மாதிரி எனக்கு தெரியல, திமுக தனம் மாதிரி தான் தெரியுது. இது இன்இக்வாலிட்டி இல்லை அப்படின்னா, அதாவது கட்சிக்காக உழைத்தவர்கள், நீண்ட காலம் கட்சி பணியாற்றியவர்கள், அவங்களையெல்லாம் கண்டுக்காம புதுசா வந்தவங்களை வாரிசுன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க துணை முதலமைச்சராக்குவீங்க, எதிர்கட்சி தலைவராக்குவீங்க, அமைச்சராக்குவீங்க, இந்தி தெரிந்த ஒரே காரணத்துக்காக எடுத்த உடனே முதல் தடவையா கேபினட் அமைச்சர் ஆக்குவீங்க அப்படின்னா நிச்சயமா இதுக்கெல்லாம் சனாதனம் காரணம் கிடையாது, திமுக தனம் தான் காரணம். அப்போ அல்டிமேட்லி இன்றைக்கு தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும்னா இன்னும் 100 வருடங்கள் ஆகணும் அப்படின்னு அண்ணன் திருமாவர்கள் சொன்னார் இல்ல? அப்போ அதுக்கு காரணம் சனாதனம் கிடையாது, திமுக தனம் தான். அப்போ சனாதனம் மனு தர்மம் இதெல்லாம் வடக்குல யாரும் முதலமைச்சர் ஆவதற்கோ அமைச்சர் ஆவதற்கோ இந்த தடையாகவும் இல்லை. ஆனால் தமிழகத்தில் மட்டும் தடை இருக்கின்றது அப்படின்னா அதுலேயும் திருமாவர்கள் அந்த 100 வருஷத்தை விடுங்க, இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு திருமாவர்கள். ஆனால் கடைசியில் என்ன சொன்னார்? இல்லை, அது வேற விதமான குழப்பங்களுக்கு இடமளிக்கும் அப்படின்றதுனால நான் போட்டியிடவில்லை அப்படின்னு சொன்னார். போட்டியிடுவதற்கே தயங்கக்கூடிய நிலை இங்கு இருக்கின்றதுனா அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தது திமுக. அப்போ திருமாவர்கள் இன்னைக்கு ஜெயிச்சு எம்எல்ஏவா வந்திருந்தார்னா ஒரு துணை முதலமைச்சராக கூட ஆயிருக்கலாம். அதை தடுத்தது திமுக தனம் இல்லாம வேற என்ன? ஸோ அண்ணன் எதிர்கட்சி தலைவர் ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கு இந்த மக்களை பிளவுபடுத்துவது, அந்த இன்இக்வாலிட்டி, அப்ரஷன், இதுக்கெல்லாம் காரணம் நீங்க சொல்ற மாதிரி சனாதனம் கிடையாது, திமுக தனம். அதனால எது அழிக்கப்பட வேண்டியது அப்படின்றத கொடுங்க, மக்கள் பார்த்துப்பாங்க. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.